திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில் இருக்கா, திராணி இருக்கா, ஒரு கிடையாது. இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. நான் என்ன சரி ஓட்டுங்க நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். சம்பந்தப்பட்டவர் வந்து அந்த மக்களை பார்க்கவே இல்லை இது வரைக்கும். நேற்று இது வரைக்கும் அவங்க கட்சியார்களே அவரை வந்து பார்க்கலைங்கிற வருத்தத்தை அவங்க சொல்றாங்க. நான் சொல்றேன், மதிப்பு முடியாத விலை மதிக்க முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது. ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும், நம்முடைய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மனித உயிர் முக்கியம். அதாவது அது முழுமையாக எனக்கு தெரியாது, புரியுதுங்களா? அவர் சில பேர் சமன் அனுப்பப்பட்டதுன்னு சொல்கிறாங்க, ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் செய்தி வச்சு சொல்கிறாங்க. அதனால் அதில் சில கேஸுகள் நடைமுறையில் இருக்குது. அது சரியா தவறா என்பது முழுமையாக எனக்கு தெரியாது. எல்லாமே காவல்துறை சட்ட ரீதியாக நடந்து கொள்ள வேண்டும். பாரபட்சமாகக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பாரபட்சமாகாமல் சட்டப்படி அவர்கள் நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வலியுறுத்தல்.